அடுத்தபடியா இப்ப நம்ம பார்க்க போறது கன்னி ராசி. கன்னி ராசிக்காரவங்க. கன்னி ராசி வந்து காலபுருஷனுக்கு 6வது ராசி. அதாவது ராசி சக்கரத்துல 6வது ராசியா இருக்கிறது கன்னி ராசி. அப்ப இந்த கன்னி ராசிக்காரவங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்கும்? கன்னி ராசி. ராசிநாதன் புதனா இருக்கிறாரு. அந்த ராசிநாதன் புதன் வந்து 2ஆம் இடத்துல இருந்து இந்த மாசம் பிறக்கிறதுனால பொருளாதாரம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அவங்கவங்க தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ப அவங்களுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கு என்னங்கிறத உங்க ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். கோச்சாரம்னு வரும்போது இந்த மாசம் கன்னி ராசிக்கு ராசிநாதன் 2ஆம் இடத்துல துலாம் ராசியில சுக்கிரன் வீட்டுல உட்கார்ந்து இந்த மாசம் பிறக்கிறதுனால அருமையான ஒரு நல்ல மாசமா தான் கன்னி ராசிக்கு இருக்கு. ராசிநாதன் அடுத்து 3ஆம் இடத்துக்கு தான் போறாரு. 6ஆம் தேதிக்கு மேல 3ஆம் இடத்துல போய் யார் உட்கார போறா? புதன் ராசிநாதன் போய் உட்கார போறாரு. அப்ப செய்யற வேலை, எடுக்கிற முயற்சி, இதுல வந்து வெற்றியை கொடுக்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. வெற்றி உறுதி. இதுல மாற்று கருத்தே இல்ல. குரு வந்து 10ஆம் இடத்துக்கு போறாரு. இவ்வளவு நாள் 11ஆம் இடத்துல வக்ரமா இருந்தவர் 10ஆம் இடத்துக்கு போறாரு. 10ஆம் இடத்துக்கு போனாலுமே அவர் வக்கரமா தான் இருக்கிறார். நேர்கதியில இல்ல. நேர்கதியில குரு 10ல இருந்தா தான் சிக்கல். வக்கரகதியில இருந்தா அவ்வளவு தூரம் சிக்கல் பண்ண மாட்டாரு. அதனால கவலைப்பட வேண்டாம். கேந்திரத்துக்கு அதிபதியான குரு இன்னொரு கேந்திரத்துல தனிச்சு இருந்தாருன்னா கண்டிப்பான முறையில வேலை உத்தியோகத்துல பிரச்சனை பண்ணுவாரு. ஆனா வக்ரமா இருக்கிறதுனால நிச்சயமாக கன்னி ராசிக்காரவங்களுக்கு 10ஆம் இடத்தில் குரு வக்ரம் அடைவது பெரிய அளவில் பாதிப்பை தராது. எடுக்கிற முயற்சிகள்ல இந்த மாசம் கன்னி ராசிக்காரவங்க நிச்சயம் வெற்றி வாய்ப்புகளை கண்டிப்பான முறையில பார்ப்பாங்க. அதுல டவுட்டே இல்ல. அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள் மகாலட்சுமி ஆண்டாள். புதனுடைய அம்சமா இருக்கிறதுனால பெருமாள் மகாலட்சுமி ஆண்டாள், மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்வது காலச்சிறப்பு. சரிங்களா? குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. ஏன்னா ராசிநாதன் உங்களுக்கு வந்து பாருங்க, ராசிக்கு 5ஆம் அதிபதி சனி வர்றாரு. அவர் 7ஆம் இடத்துல உட்கார்ந்து ராசியை வேற பாக்குறாரு. சனி பார்வையில தான் கன்னி ராசி இருக்கு. குலதெய்வத்தை கும்பிடுங்க. சனியோட வேகம் குறையும். குலதெய்வத்தை நல்லா கும்பிடுங்க. கண்டிப்பா சனி பகவான் உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவார். ரைட்.